இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், மக்கள் இயேசுவை தேடுகின்றார்கள். இது எங்கே பார்க்கணும்? மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7 முதல் 12 வரை. மக்கள் இயேசுவை எதற்காக தேடினார்கள்? இன்றைக்கு நாம் எதற்காக இயேசுவை தேடுகின்றோம்? இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்கின்றேன். அன்றைக்கு மக்கள் இயேசு ஏதாவது புதுமை செய்ய மாட்டாரா, உணவு கொடுக்க மாட்டாரா, எங்களுக்கு தேவையான எதையாவது செய்து தர மாட்டாரா என்று ஒரு எதிர்பார்ப்பில் இயேசுவை தேடுகின்றார்கள். உண்மையான நம்பிக்கையில் தேடினார்களா என்றால் இல்லை. அதேபோல் நாமும் பல நேரங்களிலே நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு, அதாவது வேலை கிடைப்பதற்காக, சம்பளம் கிடைப்பதற்காக, சம்பளத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக, திருமணம் நடைபெறுவதற்காக, குழந்தை வரம் வேண்டி என்று கடவுளை தேடுகின்றோம். ஆனால் கடவுளிடமிருந்து கிடைத்த பிறகு என்ன செய்கின்றோம்? அதே அளவிற்கு நம்பிக்கையோடு கோவிலுக்கு செல்லுகின்றோமா, அல்லது கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோமா, அல்லது கடவுள் விரும்பியவாறு மக்களுக்கு உதவி புரிகின்றோமா, தேவையில் இருப்பவர்களுக்கு செய்கின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக பல நேரங்களில் இருப்பதில்லை. ஆக தேவையின் அடிப்படையில் தான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த மக்களும் இயேசு செய்த புதுமையை பார்த்து அவரை தேடுகின்றார்கள். ஆகவே இயேசுவுக்கு அவர்கள் இவ்வாறு தேடுவதில் விருப்பமில்லை. காரணம், அவர் தன்னை புதுமைகள் நிகழ்த்துகின்ற ஒரு மனிதராக காட்ட விரும்பவில்லை. அவர் தன்னை அதிசயங்கள் செய்யும் மனிதராக காட்ட விரும்பவில்லை. அவர் தன்னை எப்படி காட்ட விரும்பினார் என்றால், துன்புறும் இயேசுவாக, மக்களுக்கு மீட்பை கொண்டு வருகின்ற இயேசுவாக, அதாவது இறுதியிலே தன்னுடைய சிலுவை சாவு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் மீட்பு வரும் என்பதை வெளிக்காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் இந்த புகழ் என்னும் மாயைக்குள் அவர் சிக்கிவிடாமல் தப்பித்து கொள்ள என்ன சொல்லுகின்றார்? இவற்றை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதற்கு பிறகு பார்க்கின்றோம், அங்கே தீய ஆவியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இறைமகன் நீரே என்று சொல்லுகின்றான். உடனே நம்ம என்ன நினைப்போம்? பாருங்க, சாத்தானே ஆண்டவர் இயேசுவை கடவுள் இறைவன் மகன் என்று கண்டுகொண்டு விட்டது என்று. கண்டுகொண்டது உண்மைதான். ஆனால் கீழ்ப்படியாத ஒருவன் இயேசுவை இறைமகன் என்று சுட்டிக்காட்டி அவரை புகழ்கின்றான் என்றால், அவருடைய பணியை தடை செய்வதற்கும், அவர் எடுத்துச் செல்ல இருக்கின்ற அந்த முயற்சிகளுக்கு தடங்கள் வருவதற்கும் ஒரு திட்டமாக அதை செயல்படுத்துகின்றான். ஆகவே தான் அங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? தம்மை யாரும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதுவும் கண்டிப்பாக சொல்லுகின்றார். அப்படி என்றால், நீங்கள் எதிர்பார்க்கின்ற போல ஒரு இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டாம். ஆனால் நான், தந்தையாகி இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக மக்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்ற ஒரு உணர்வை அங்கே கொடுக்கின்றார். அந்த அடிப்படையிலே இயேசுனுடைய பாடுகளை நாம் பார்க்கின்றோம். அவர் அந்த நேரத்தில், தன்னுடைய பாடுகளின் நேரத்தில் புதுமைகளை நிகழ்த்தவில்லை. புதுமைகள் என்றால் தன்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று நிகழ்த்தவில்லை. மாறாக மக்கள் மீட்படைய பாவமில்லாத ஒரு செம்மறி, அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணிக்க வேண்டும், அதுவும் தான் படைத்த படைப்பின் கரங்களிலே தன்னுடைய உயிரை மாய்த்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் கடவுள் சார்பாக இருப்பதால் அந்த அடிப்படையிலே கடவுள் இயேசு கிறிஸ்து செயல்படுகின்றார். ஆக துன்பத்தின் இருந்து இன்பம், துன்பத்திலிருந்து மீட்பு, அதைதான் அவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் எதற்காக இயேசுவை தேடுகின்றோம்? உண்மையிலேயே இயேசுவின் மீது பற்று வைத்திருக்கின்றோமா? உண்மையிலேயே இயேசுவை நேசிக்கின்றோமா? உண்மையிலேயே மனசார இயேசுவை நாம் நம்முடைய குடும்பங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்முடைய சுயநலத்திற்காக மட்டுமே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? தேவைகள் முடிந்தவுடனே அவரை பெரிதாக எண்ணாமல் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இது நமக்கு சிந்திப்பதற்காக கொடுத்துக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இறைவார்த்தை. அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் பல நேரங்களிலே பல மனிதர்கள் இது போன்றுதான் புதுமைகளை கடவுளிடம் பெறுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அதை பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் நான் எதிர்பார்ப்பது எனக்கு உடலுக்கான ஒரு சுகம், மனதிற்கான ஒரு சுகம், என்னுடைய உளவியலுக்கான ஒரு சுகம், மனதளவில் ஒரு சுகம், அது எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அதற்காக நான் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லி திரிகின்ற பல மனிதர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே கடவுள் எனக்கு புதுமைகளை மட்டுமே நிகழ்த்தினால் போதும் என்று எண்ணுகின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள்.
ஆனால் புதுமைகள் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் நீத்து நமக்காக உயிர்த்தெழுந்தது தான் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை நாம் சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நீரே இறைமகன் என்று எங்களுடைய நாவு அறிக்கையிட்டாலும் அதை எங்களுடைய உள்மனதோடு ஆழ்மனதோடு நாங்கள் உணர்ந்து சொல்லி நீர் விட்டு சென்ற அந்த பாதையிலே நடந்து உம்முடைய விருப்பப்படி எங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.